ஆதர்ஷ் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி பருவம் 2 இயல் 2 செய்யுள் 1 இன்பத்தமிழ் கல்வி. முதல்ல தலைப்பை பிரித்து பொருள் அறியலாம். இன்பம் கூட்டல் தமிழ் கூட்டல் கல்வி. அன்பு செலுத்துதல், அறம் செய்தல், விட்டு கொடுத்தல், சாதி மத வேறுபாடு கருதாமை, தன்னம்பிக்கையுடன் வாழ்தல், இவை போன்ற பிறவும் நிலையான இன்பத்தை தருவனவாகும். தமிழ் தம் கூட்டல் இல், தம் நம்மிடம், இல் உடைமை. இந்த நிலையான இன்பங்கள் எல்லாம் நம்மிடமே உடைமைகளாக உள்ளன என்பதை நூல்கள் வாயிலாக கற்றுத்தரும் கல்வியே தமிழ்மொழி கல்வியாகும். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு தமிழ்மொழி எவ்வளவு அவசியமானது என்பதை பாவேந்தர் பாரதிதாசன் விளக்குகிறார். அவர் பாடிய பாடலை இன்று பார்க்க இருக்கிறோம். பாடலை பார்ப்பதற்கு முன் பாரதிதாசன் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பாவேந்தர் பாரதிதாசன் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29 பாண்டிச்சேரியில் பிறந்தார். இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனகசபை லக்குமி இணையருக்கு மகனாக பிறந்தவர் பாரதிதாசன். இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் சுப்புரத்தினம் என்பதாகும். அவருடைய தந்தையின் பெயரில் முன் பாதியை இணைத்து கனக சுப்புரத்தினம் என்று அழைக்கப்பட்டார். பாரதியார் மீது பற்று கொண்டதால் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் அவர்கள் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றில் படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இப்போ பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் ஏதேனும் நான்கினை கூறுக அப்படின்னு குருவினா வந்ததுன்னா என்னென்ன எழுதுவீங்க? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இப்படி ஏதாவது நான்கினை எழுதுவீங்க. அடுத்து இவர் எழுதிய பிசிராந்தியர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தாராம். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. ஆனால் இதை பற்றி எல்லாம் எழுதாமல் தமிழர்களுடைய இன்னல்களை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று சிந்தித்தார். தமிழர்களின் இன்னலை தீர்க்கும் வழியாக ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடுமையில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்த்தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கி வீரம் வரும். பாரதிதாசன். இப்பொழுது பாடலின் பொருளை அறியலாம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். பாரதிதாசன் கவிதை ஒன்று எழுதிட தாளை கையில் எடுத்தாராம். வானத்தில் உள்ள அழகிய காட்சிகள் என்னைத்தான் முதலில் வரைய வேண்டும் என்று கேட்டு கொண்டனவாம். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். அழகான நீர் ஓடையும் அதில் பூத்திருக்கும் தாமரை பூக்களும் எங்களை ஓவியமாக வரைக என்றதாம். காடும் கலனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். இல்லை என்னத்தான் முதல்ல வரையணும் அப்படின்னு காடு தன் கண்முன்னே நிற்பது போல
இருக்கிறது என்று பாரதிதாசன் கூறுகிறார். கழனி, கழனினா காடு, கார்முகில் கருமேகம், கழனியும் கார்முகிலும் எங்களையும் சேர்த்து வரைக என்று கூறுகின்றதாம். இவையெல்லாம் எங்களையெல்லாம் ஓவியமாக தீட்டுக, எங்களை ஓவியமாக தீட்டும்போது பலருடைய கண்ணுக்கு நாங்களும் விருந்தாக இருப்போம் என்று சொல்ல முயல்கின்றதாம். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும் என்று பொருள். ஆடுமயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். மயில் போன்ற அழகான பெண்கள் எல்லாம் எங்களையும் உயிர் ஓவியமாக தீட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்களாம். சோலை குளிர்தரு தென்றல் வரும். அழகான சோலையில் எண்ணற்ற மரங்கள் இருக்கின்றன. அந்த எண்ணற்ற மரங்களும் பூத்து குலுங்குகின்றன. பூத்து குலுங்கின்ற மரங்களுக்கு இடையே தென்றல் காற்று வருகிறதாம். அந்த தென்றல் காற்று என்னை படமாக தீட்டுக என்கிறதாம். பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். பச்சை நிறமுடைய தோகையுடைய மயில்களும் வெள்ளை நிறமுடைய அன்னங்களும் எங்களையும் வரைக என்கிறதாம். மாலை பொழுதினில் மேற்றிசையில் வீழும் மாணிக்க பருதி காட்சி தரும். மாலை நேரத்தில் மேற்கு திசையில் மறையும் சூரியன் கதிர்கள் மாணிக்க கற்கள் போல ஒளி வீசுகின்றதாம். அந்த மாணிக்கம் போல ஒளி வீசுகின்ற அந்த சூரிய கதிர்கள் எங்களையும் வரைக என்று கேட்டுக்கொண்டனவாம். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக. போர்க்களத்தை நோக்கி செல்கின்ற ஆண்களின் தோள்கள் வெற்பு, வெற்புனா என்னது? மலை, மலை போன்ற உறுதியாக இருக்கிறதாம். அந்த மலை போல உள்ள தோள்களை உடைய ஆண்கள் எங்களையும் வரைக என்று சொல்லுவது போல அவருக்கு எண்ணம் தோன்றுகிறதாம். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின. கோலங்கள்னா காட்சிகள், எண்ணற்ற காட்சிகள் எங்களையெல்லாம் வரைக, எங்களையெல்லாம் வரைக என்று சொல்லுவது போல காட்சி தருகின்றனாம். இவற்றிடையே இதற்கிடையே இந்த காட்சிகளுக்கு இடையெல்லாம் இதெல்லாம் வரைவதை விட எனக்கு முக்கியமானதாக ஒன்று வரையணும் அப்படின்னு நான் எண்ணினேன். அது என்னவென்றால், இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள எண்தப்பல் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இன்னல்னா துன்பம். இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் அனைவரும் துயின்றிருந்தார் அப்படின்னா தூங்கி இருந்தார். இந்த இடத்துல சிக்கி கொண்டுள்ளார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற மக்கள் துன்பத்திலே சிக்கி கொண்டு உள்ளனர். அதாவது அறியாமை என்னும் துன்பத்திலே சிக்கி கொண்டு உள்ளனர். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகி, அதாவது துன்பத்தில் அறியாமை மூட பழக்க வழக்கங்களால் துன்பத்தில் சிக்கி கொண்டிருக்கும் காட்சி எனக்கு இரக்கம் உண்டாகி என் உள்ளத்திலே என்னுடைய உயிரில் கலந்து மக்கள் படும் வேதனை என்னை துன்பத்தில் ஆழ்த்தியது. ஆகவே அவர்கள் மேம்பட வேண்டும் என்பதே என் எண்ணம். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால், அப்போ மக்களுடைய துன்பம் நீங்க வேண்டும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழ் மொழியில் ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன. இலக்கியங்களில் ஏராளமான கருத்துக்கள் உள்ளன. அவற்றை கற்றால் மூடப்பழக்கங்கள் அவர்களிடமிருந்து ஒளிந்து இன்பம் வரும். எனவே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தமிழ் மொழியவர் கற்றவர் என்ற நிலை வர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தமிழ் மொழியை கற்றுவிட்டால் அவர்களிடம் உள்ள பொறாமை, வஞ்சகம் முதலிய தீய எண்ணங்கள் ஒளிந்து மகிழ்ச்சியாய் வாழ்வர். அதாவது துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும். அதாவது பொறாமை, வஞ்சகம், தீய எண்ணங்கள் ஒளிந்து மகிழ்ச்சியாய் வாழ்வர். கோழைகளாய் இருக்கும் தமிழர்கள் நெஞ்சத்தில் வீரம் வரும் என்று பாரதிதாசன் விளக்கி கூறுகிறார். தமிழ் மொழியில் ஏராளமான கருத்துக்கள் உள்ளன. அவற்றை படித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று பாரதிதாசன் இப்பாடலில் விளக்குகிறார். அதனால் மாணவர்களே, தமிழ் மொழியை கற்று அதில் உள்ள கருத்துக்களை பின்பற்றி நல்லதோர் வாழ்க்கை வாழுங்கள். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரு பொருளுக்கான பல சொற்களை அறியலாம். வயல் என்னும் பொருள் கழனி, செய், செரு போன்ற சொற்களால் அழைக்கப்படுகிறது. அடுத்து கதிரவன் என்னும் பொருள் ஞாயிறு, பகலவன், ஆதவன், வெய்யோன், பருதி போன்ற சொற்களால் அழைக்கப்படுகிறது. அடுத்து மழை, மழை என்னும் பொருளை குறிக்கும் வேறு சொற்கள் வெற்பு, வரை, அசலம் என்பனவாகும். இந்த இன்பத்தமிழ் கல்வி
பாடல் மனப்பாட பாடல் அல்ல. அதனால் இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளையும் படித்து பிழையின்றி எழுதி பாருங்கள். நன்றி, வணக்கம்.